வணக்கம் மாணவர்களே. நாம் இன்றைக்கு வாய்மொழி பயிற்சியாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல சுற்றுச்சூழல்னா என்ன? நம் பூமியில் நம்மளை சுற்றி இருக்கிற மரங்கள், நீர், மண் மற்றும் காற்று, இவை தான் நம்ம சுற்றுச்சூழல்னு நம்ம சொல்கிறோம். இந்த இயற்கை வளங்களை நம்ம பாதுகாத்து அவற்றினுடைய நிலைத்தன்மையை நம்ம தூய்மையாக பேணி பாதுகாக்கிறது தான் சுற்றுச்சூழல் பாதுகாப்புன்னு சொல்கிறோம். இதை தான் வள்ளுவர் புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதுக்கு நிதர்சனமாக நமக்கு ஒரு திரைப்பட பாடல் கூட இருக்குது. சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள நாடுதான், சுத்தம் என்பதை மறந்தால் நாளும் குப்பை மேடுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வாழ்கிற இடத்த நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம இந்த பூமியிலேயே நம்ம சொர்க்கத்தை பார்க்கலான்றது தான் இதனுடைய அர்த்தம். அடுத்ததாக சுற்றுச்சூழல் சீர்கேடு. நம்ம இயற்கை இப்போ நம்மளெல்லாம் ரொம்ப அச்சுறுத்திக்கிட்டு இருக்கு. இதுக்கும் என்ன தொடர்பு? அதாவது சுற்றுச்சூழல் சீர்கேட்டினால் இந்த இயற்கையின் அச்சுறுத்தல் எவ்விதமாக நம்மளை பாதிக்குது, அது என்னென்னலாம் பண்ணுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இதில் முதன்மையாக நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது, காடுகளை வெட்டி எடுக்கும் செயல் மழைப்பொழிவை கம்ப்ளீட்டாக குறைச்சிரும். அதனால அடுத்து இந்த மரங்களுக்கு அடியில் இருக்கிற வேர்கள் தான் மண்ணை நல்லா இறுக்கமாக பிடிச்சிட்டு இருக்கும். ஸோ இந்த நம்ம காடுகளை வெட்டுறதன் மூலமாக நிலச்சரிவுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் அதிகமாக நம்மளே ஏற்படுத்தி கொடுக்குறோம். அப்போ காடுகளை வெட்டி எடுப்பதன் மூலம் முதல்ல மழைப்பொழிவும் குறையுது, ரெண்டாவது நிலச்சரிவு போன்ற பிரச்சனைகள் உருவாகுது. இதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டு இந்தியாவில் கேரளா மாநிலத்தில் வயநாடுன்ற இடத்துல நடந்த பெரிய நிலச்சரிவு ஒரு சிறந்த உதாரணம். கிட்டத்தட்ட 300 பேர் அதில் இறந்து போனாங்க. 220 பேரை கண்டுபிடிக்கவே முடியலை. அவ்வளவு மண்ணுக்குள்ளே புதைந்து போனார்கள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, அதிகரித்து வரும் தொழிற்சாலைகள், அதிலிருந்து வெளிவரும் புகை மூட்டம், அப்புறம் நம்ம நுகர்வோர்கள் பயன்பாடுகளை, முக்கியமாக குளிர்சாதன பெட்டி, அப்புறம் குளிரூட்டிகள், வாகன எரிபொருள் மூலம் வரும் புகைகள், இது எல்லாம் வளிமண்டலத்தில் குளோரோஃப்ளூரோ கார்பன், அதாவது சிஎஃப்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அதனுடைய செறிவு அதிகரிப்பதனால ஓசோன் படலம் முழுமையாக பாதிக்கப்பட்டு அதில் ஒரு சிறிய துளை ஏற்பட்டது. இப்போ ஒரு வருடத்திற்கு 8% அதனுடைய அளவு அதிகரித்து கொண்டே வருது. இதனால தான் இந்த பூமியில் பருவநிலை மாற்றங்கள் ஏற்பட்டு வருகிறது. இதற்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் அண்டார்டிகாவில் பனிக்கட்டி மலைகள் உருகுது, இதன் மூலம் கடல் மட்டம் அதிகரிக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த செய்தி தான். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, தொழிற்சாலைகளிலிருந்து வெளிவரும் கழிவு தண்ணீர் நம்ம நதிகள்லையும் கடல்லையும் கலப்பதனால நீரினுடைய இயற்கைத்தன்மை முற்றிலும் சிதைந்து நச்சுத்தன்மையாக மாறிடுது. அப்புறம் அதில் வாழ்கிற உயிரினங்களாகிய மீன், நண்டு, இந்த மாதிரி கடல்வாழ் உயிரினங்கள் எல்லாம் என்ன ஆகும்? அழிந்து போயிடும். அப்புறம் அங்கே வாழும் மக்கள் இந்த மாசுபட்ட தண்ணீரை தான் குடிப்பாங்க. அப்போ அவங்களுக்கும் பலவிதமான நோய்கள் அவதிப்படுவாங்க. முக்கியமான பாதிப்பு என்னன்னா, நம்ம பயன்படுத்துகிற நெகிழி பைகள். இதில் ரொம்ப நம்ம கவனம் செலுத்தணும். ஏன்னா இந்த நெகிழி பைகள் மக்காத குப்பை, அதாவது பல்லாயிரம் வருடங்களாகும் இந்த நெகிழி பைகள் மக்குறதுக்கு. நம்ம என்ன செய்கிறோம்? அந்த நெகிழி பைகளை பயன்படுத்திட்டு குப்பையில் போடுறோம். குப்பைகளை ஒரு இடத்துல சேகரித்து அவங்க மண்ணுக்கடியில் தான் தோண்டி புதைக்கிறாங்க. அப்போ இது மண்ணோட மண்ணை மக்கணும்ல, மற்ற குப்பைகள் மாதிரி. ஆனால் இந்த நெகிழிப்பைகள் மக்கிறதே கிடையாது. அதனால இந்த நெகிழிப்பைகள் மண்ணுக்கடியில் போய் மண்ணில் இருக்கிற தாது பொருட்கள் எல்லாத்தையும் அழித்து, அந்த தாது பொருட்கள் தான் நமக்கு உணவு சங்கிலிக்கு ரொம்ப முக்கிய பங்களிக்குது இல்லையா? மண்ணில் இருக்கிற தாது பொருட்கள் வேரின் மூலியமாக தாவரத்துக்கு போகும், தாவரங்களை மிருகங்கள் சாப்பிடும், அந்த மிருகங்களை நாம் சாப்பிட்றோம். இந்த மாதிரி இதுதான் ஒரு உணவு சங்கிலியாகவே நம்மளை சுற்றி நடக்குது. அப்போ அந்த தாது பொருட்களை முழுமையாக இது அழித்து விடும். அப்போ மண்ணின் வளத்தை கெடுத்து, அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம நிலத்தடி நீர் மட்டம் உயர்வதை முழுவதும் தடுத்து பூமியை வறண்ட நிலைக்கு மாற்றிவிடும். இதனால் இந்த நெகிழி பைகள் நம்ம பயன்படுத்தவே கூடாது. இந்த மாதிரியாக சுற்றுச்சூழலை இது எல்லா செயல்களும் பாதிக்குது. அப்போ இந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு நாம் என்னென்ன வழிமுறைகளை மேற்கொள்ளணும்?
முதல்ல மறுசுழற்சி காகித பைகள் அல்லது துணிப்பைகளை நம்ம பயன்படுத்தணும். இரண்டாவது, மரங்களை வெட்டாமல் காடுகளை பாதுகாத்து புதிய மரங்களை நடணும். மூன்றாவது, குளிர்சாதன பெட்டி, குளிரூட்டிகள், வாகனங்கள் இவற்றை எல்லாற்றையும் நம்ம அவசியத்திற்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். எப்படின்னா, இப்போ நம்ம தூரத்தில் எங்கேயோ போகிறோன்னா நம்ம வாகனத்தை பயன்படுத்தலாம். பக்கத்தில் தான் போகணுன்னா நம்ம பொது போக்குவரத்துகளை பயன்படுத்தலாம், அல்லது நடந்து போகலாம், அல்லது மிதிவண்டியில் போகலாம். அதே போல் வெளியில் நமக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கிற பட்சத்தில் நம்ம குளிரூட்டிகள் பயன்படுத்துகிறதெல்லாம் நம்ம குறைச்சிக்கலாம். இந்த மாதிரியாக அவசியத்திற்கு மட்டும் நம்ம இதை பயன்படுத்துறது மூலம் நமக்கு இந்த வளிமண்டலத்தில் குளோரோஃப்ளோரோ கார்பன் செறிவை நம்ம குறைக்கலாம். அடுத்து, சுற்றுச்சூழல் கல்வி மூலம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விழிப்புணர்வை ஏற்படுத்துறது. இதற்காக தான் ஜூன் 5ஆம் தேதி சுற்றுச்சூழல் தினமே கொண்டாடப்படுகிறது. அந்த சமயத்தில் நம்ம நாடகங்கள், பாடல்கள் இதன் மூலியமாலாம் நம்ம பயிற்சி செய்து மக்களுக்கு நம்ம இதை பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். நன்றி மாணவர்களே.